ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்த ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க. அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்தின் 10ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. அன்று என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஆண்டுடைய சித்திர மாதத்துடைய பௌர்ணமியானது வருதுங்க. இந்த சித்திர பௌர்ணமியுடைய தேதி நேரத்தையும் பூஜை முறைகளையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல சித்ரா பௌர்ணமியை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு இதில் இந்த பௌர்ணமியில் நம்ம பரிகாரம் செய்யணுங்கிற தாள்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு பெற்றிருக்குங்க. மற்ற நாட்டவர்கள் வருடக்கணக்காக அறிமுகப்படுத்துவதற்கு முன்னரே நம்ம முன்னோர்கள் சூரியன் மற்றும் சந்திரனுடைய அசைவுகளை வைத்து மாதங்களை கணக்கிட்டு வந்தனர். அப்படி கணக்கிடப்பட்ட 12 மாதங்களில் மேஷராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதங்க. சித்திரை மாதம் முதல் மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் எல்லாமே மிக சிறப்பு வாய்ந்தவர் தான் என்று சொல்லப்படுது. அதுலேயும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குங்க. தனி சிறப்பு இருக்குது என்று புத்தகத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த வீடியோவில் சித்திர பௌர்ணமி இந்த ஆண்டு எப்போ வருகிறது, அதனுடைய நேரம் என்ன, அந்த நேரத்தில் நாம் என்ன பரிகாரம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சித்திர பௌர்ணமி வரக்கூடிய டேட்டையும் டைமையும் சொல்லிடுறேன். எந்த தேதியில் எந்த நேரத்தில் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது, எந்த நாளில் நாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணிடுறேன். அதை முதல்ல தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஏப்ரல் 23, 2024 செவ்வாய்க்கிழமை அன்று சித்திர பௌர்ணமியானது வருதுங்க. இந்த திருவிழாவில் பக்தர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புனித நதிகளில் நீராடுவது ரொம்ப முக்கியங்க. இந்த நாளில் நீங்கள் நீராடுவது உங்கள் பாவங்களை கழுவுவதை அடையாளப்படுத்துதுங்க. இது இந்தியாவின் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சித்திர நதியில் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு பெருவிழாங்க. மற்ற ஊர்களில் இருந்து கூட இந்த நாளன்னைக்கு திருவிழா நடைபெறக்கூடிய இந்த இடத்துக்கு நீராடி சென்றுட்டு வருவாங்க. மேலும் 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூஜை நேரங்களை கடைபிடிப்பதன் மூலம் சித்திரகுப்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் வாழ்க்கையில் பெறலாங்க. ஸோ என்ன நேரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அந்த நேரத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி திதி ஆரம்பமானது ஏப்ரல் 22, 2024 அன்று மாலை 5:55 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவது திங்கட்கிழமை மாலையில் 5:55 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி செவ்வாய்க்கிழமை 23, 2024 அன்னைக்கு முழுசாக இருந்து இரவு 7:48 முடிகிறது. மொத்தம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24 மணி நேரத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி தான் அதிக நேரம் இருக்குது. ஸோ அதனால் ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு தான் சித்ரா பௌர்ணமியாக கருதப்படுது. அதனால் கோவிலில் கூட விசேஷங்கள்லாம் அந்த 23ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கும். அதனால் நாமளும் வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 23ஆம் தேதி அன்றைக்கே செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ பௌர்ணமி நேரங்களை பார்த்துட்டோம். இப்போ தான் மெயினாக விஷயத்துக்கு வரோம். என்னென்னா பௌர்ணமியுடைய சிறப்புகளும் சித்திர பௌர்ணமியுடைய பூஜை முறைகளையும் பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இனி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பற்றிய தாள்களை இப்போ ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சித்திர பௌர்ணமி என்பது சித்திர மாத பௌர்ணமி நாளில் சைவர்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாகும். இந்த விழாவை யமலோகத்தில் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்த நாயகருக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாங்க. அவர் நம்மளுடைய பாவ கணக்குகளை குறித்து நற்குணங்களை அதிகமாக்குவார் என்பது ஒரு நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி குறிப்பாக நாளை நாள் பெண்களால் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா. இருப்பினும் இந்த நாளில் ஆண்களும் பூஜை செய்யலாம், தப்பு கிடையாது. பெண்கள் குளித்த பின் உங்கள் வீட்டு நுழைவாயில் சுத்தம் செய்து கொள்ளுங்க. அரிசி மாவினால் அழகாக கோலம் இட்டு கொள்ளுங்க. கடவுளை உங்கள் வீட்டு பூஜைறையில் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கடவுளை உங்கள் வீட்டு பூஜைறையில் வணங்குங்க. இப்படி வணங்குறதுனால குழந்தை பாக்கியம், திருமண வரம், உங்களுடைய 7 தலைமுறைகளை காக்கக்கூடிய அளவுக்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால் இந்த நாள் அன்னைக்கு இதெல்லாம் பண்ணுங்க. ஸோ சித்ரா பௌர்ணமியில் இந்த மாதிரி வழிபாடு செய்ததுக்கப்புறம் நாம் சில பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியங்க.
நிறைய பேருக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து தெரியாமல் விட்டுறதுனால தான் உங்களோட வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளங்களை வந்து சந்திச்சிட்ருக்கிறீங்க. இனி அந்த மாதிரி ப்ராப்ளங்களை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். அந்த பரிகாரம் என்னங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. அதாவது சொல்கிறத நோட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு இந்த நாளன்னைக்கு இந்த வழிபாட்டோடு பரிகாரம் செய்துடுங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரிந்திருக்குங்க, திருவண்ணாமலை பற்றி. திருவண்ணாமலை அப்படின்னாவே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலங்க. இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிவன் வந்து அக்னி தலமாக காட்சி தருவார், அதாவது அக்னி பிளம்பாக காட்சி தருவார். இந்த திருவண்ணாமலை மலையே ஒரு அதிசயம் என்று சொல்லலாங்க. திருவண்ணாமலை என்று சொல்லி இப்போ நாம் வீட்டில் இருந்து இந்த வீடியோ பார்த்து வேணுனாலே நமக்கு சிவனுடைய அருளால் முக்தி கிடைக்கும். அதனால தான் நினைத்த இடத்திலே முக்தி தரக்கூடிய மிக உயர்ந்த அண்ணாமலையார் என்று இவருடைய மலையை போற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மலையே ஒரு அதிசய மலைங்க. இவருடைய மலையை வந்து சிவபெருமான் ஒளிந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மலையில் நிறைய சித்தர்கள் ஞானிகள் அருவுருவமாக வாழ்கிறாங்க என்று கூறப்படுது. அதனாலேயே இந்த திருவண்ணாமலை மலை மீது அவ்வளோ ஒரு பக்தி பரவசத்தோடு ஏறணுமா. அந்த பக்தி பரவசத்தோடு ஏற முடியாதவங்களால் ஏறவே முடியாதான். எல்லா நாளும் மலையில் ஏற முடியாது. தீபம் ஏற்றக்கூடிய அந்த நாளில் மட்டும்தான் மலையில் ஏற முடியும், மற்ற நாட்கள்லாம் ஏற முடியாது. மற்ற நாட்களில் ஏற முடியாமல் இருந்தாலும் அந்த மலையே திருவண்ணாமலையாக அமர்ந்திருக்கிறதுனால அந்த மலையை சுற்றி வருவதுங்கிறது ஒரு வைதீகமான விஷயமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. இதற்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிவலம் என்று பெயருங்க. ஆமாங்க, கிரிவலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கிரிவலம் அப்படிங்கிறது பௌர்ணமி, பிரதோஷம் இந்த மாதிரி சிறப்பான நாளில் வருவது தாங்க. இந்த கிரிவலம் வரக்கூடிய அன்றைய இரவு முழுக்க நிலவுடைய ஒளி பிரகாசமாக இருக்குங்க. அந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய நிலவுடைய ஒளி நம்ம உடலில் படும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், கெட்ட இதெல்லாம் வந்து அழிந்து போகுங்க. அதனால தான் வந்து இந்த நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வகுக்கப்பட்டிருக்குங்க. நிறைய பேர் இந்த கிரிவலம் வந்து பலனடைஞ்சதுனால ஒவ்வொரு மாதமும் கிரிவலம் வருவதை ஒரு வழக்கமாகவே வைத்திருப்பாங்க. சில பேர்லாம் வேண்டுதல் வைத்து நிறைவேறினதுக்கு பின்னாடி கிரிவலம் வருவாங்க. இந்த கிரிவலத்தில் மனுஷங்க மட்டும் கிடையாதுங்க, ஞானிகள் ரிஷிகளும் அருவுருவமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வரும்போது அந்த பிரசன் நமக்கும் வந்து அந்த இடத்துல கிடைக்குங்க. அதனால தான் இங்கு மலையை சுற்றி வருவது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாமையும் சில பேர் இருப்போம்ல, நிறைய பேர் தெரிஞ்சு பண்ணுவோம், தெரியாமல் சில பேர் இருப்போம்ல. அப்படி இருக்கிறவங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் கிரிவலம் வரக்கூடிய தாள்களை ஷேர் பண்ணேன். ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி ஒரு வருடம் நீங்கள் கிரிவலம் வந்த பலனை வந்து ஒரு நாள் வர்றதுனால நீங்கள் பெற முடியும். அதனால் கிரிவலம் வரத்துக்கு மறந்துடாதீங்க. இந்த கிரிவலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சக்திக்கு ஏற்ப அண்ணாமலையாரை நினச்சி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வர முடியும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்துடுங்க. ஒருவேளை நீங்கள் திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் கூட ஒரு 108 முறையோ இல்லை ஒரு 58 முறையோ இல்லை ஒரு 11 முறையோ கோவிலை வளவாருங்க. அதுவும் நிலவுடைய வெளிச்சத்தில் வளவாருங்க. அப்படி வளம் வந்தீங்கன்னா கிரிவலம் வந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிரிவலம் வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அது வர்றதுனால கிடைக்கக்கூடிய ஆற்றலும் பலனும் நமக்கு அபரிவிதமாக இருக்குது. அதனால் இந்த சித்ரா பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் கிரிவலம் வந்துடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நிறைய வழிபாடுகளில் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யலாம் என்று மெயினாக சொல்லப்படுது. உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு சென்று பாருங்கள், அது மிகவும் ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். அதனால் இந்த குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்திடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பையும் சித்ரா பௌர்ணமியில் பண்ண வேண்டிய பரிகாரங்களையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு சித்ரா பௌர்ணமியுடைய முழு சிறப்பும் இந்த வீடியோவில் தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பார்த்தவங்க எல்லாம்
நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த நாளன்னைக்கு பௌர்ணமியில் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.